ஆல் வெல்கம் டு ஆனந்தா சேனல். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு எடுத்த விளாக் தாங்க இது. அமாவாசை அன்னைக்கு மார்னிங்கே வந்து க்ளீனிங்லாம் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முந்தின நாள் க்ளீன் பண்ணியாச்சு. அது போக இன்றைக்கி பூஜை பண்ணுற இடம் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா நீட்டாக தொடச்சி உப்பு மஞ்சப்பொடி போட்டு இதை நீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டோன்னா சூப்பராக இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு அந்த தண்ணியை தூர போட்டலாம், செடிக்கு ஊற்றிடலாம், அந்த பக்கமாக ஊற்றிடலான்ட்டு வந்தால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் பூ வந்து செம்ம சூப்பராக பூத்து ரொம்ப அழகாக இருந்தது. சரி, இதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் அழகாக ஒரு ஃப்ளவர் வேஷில் போட்டு வச்சிடலான்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு. உருளியை டெக்கரேட் பண்ணதுக்கு நம்மக்கிட்ட கொஞ்சம் மல்லிகைப்பூ இருந்தது. அந்த மல்லிகைப்பூ வச்சுட்டு சுற்றி வர அது மேலே அந்த டிசம்பர் பூவையும் வச்சுட்டோம். செம்ம சூப்பராக இருந்தது, கலர்ஃபுல்லாக செம்மையாக அட்ராக்டிவாக இருந்தது. நாலாம் ஸ்கூல் படிக்கும் போது 2 ஜடை போட்டு அதில் இந்த பூவை நிறைய கட்டி 2 ஜடை ஃபுல்லாக வச்சுட்டு போவேன். செம்ம சூப்பராக இருக்கும். ஸ்கூல்லையும் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு வருவாங்க. செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே. யாருக்கெல்லாம் இந்த பூ வச்ச அனுபவம் உருளி டெக்கரேட் பண்ணது போக மிச்ச பூ இருந்தது. அந்த மிச்ச பூவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூலில் கட்டி ஒரு சின்ன கிண்ணத்தில் அதை வச்சு விட்டாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருந்தது அந்த பிளேஸில். அதனால் அதையும் கட்டி அந்த பக்கமாக வச்சாச்சு. இந்த லுக் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இன்றைக்கி அமாவாசை சமையலில் பார்த்திங்கன்னா சாதம், குழம்பு, அவியல் தாங்க. இன்றைக்கி சாம்பார், அவியலுக்கு எல்லா விதமான காயும் எடுத்து வச்சுட்டேன். கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய் எல்லாம் அவியலுக்கு எல்லா காயும் கட் பண்ணி போட்டு குக்கரில் வச்சு நம்ம வந்து 2 விசிலில் எடுத்துக்கிட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. அந்த பக்கம் அவியல் அவிஞ்சிட்ருக்கு. நம்மளுக்கு வந்து கிண்டுற கரண்டி, ஸ்பூனு எல்லாம் வைக்கிறதுக்காக இதில் ஒரு தட்டு வச்சு அதில் அந்த கரண்டியை வச்சுருக்கோம். கீழே வச்சோன்னா இதாகுங்கிறனால இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவியல் காய் அவிஞ்சு ரெடியாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இந்த அவியலுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் விட்டு பொரிச்சோன்னா தான், தாளிசம் போட்டோன்னா தான் அவியல் சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் வந்து எண்ணெய் காயட்டும். பக்கம் தாளிசம் போட்டு இறக்கியாச்சு. தாளிசம் இந்த பக்கம் ரெடியானோன்னா அவியலை தூக்கி போட்டு நம்ம கிண்டிட்டோன்னா அவியல் சூப்பராக நம்மளுக்கு. இன்றைக்கி குக்கிங்கில் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ரசமும் தேங்காய் பால் பாயாசமும் தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம இப்போ வந்து தேங்காய் பால் தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இதை மாதிரி 3/4 கிண்ணம் ஃபுல்லாக நான் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த ரசம் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா, அதை நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். உடச்சி இதுக்குள்ளே போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம், இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஜீரகமும் 1 ஸ்பூன் தான் எடுத்திருக்கோம். அப்புறம் நல்லா ஒரு பூண்டு அப்படியே தோலோடு போட்டு இதை நல்லா அப்படி தண்ணி விடாமல் நல்லா திரித்து எடுத்துக்கிடலாம். இந்த மிக்சியில் திரிச்சதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் ஒரு தக்காளி உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிடணும். பசைஞ்சு எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக புளியையும் கரைச்சி ஊற்றிக்கிடணும். இந்த பக்கம் கடாய் வச்சு ஆயில் விட்டுடலாம். இந்த பக்கம் தாளிசத்துக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிக்கைக்கு சின்ன பேனு, பெரிய பேனில் வந்து நம்ம அரைச்சி வச்சதை போட்டு நல்லா எண்ணெயில் வறுத்துக்கிடலாம். வறுத்தது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி பொடியை ஊற்றி உப்பு மஞ்சள் பொடி போட்டு கலக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்படி நுர கூட்டி கொதித்து வரவும் அடுப்பை என்ன பண்ணணும்னா ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பாலை விட்டு நல்லா கிண்டிட்டோன்னா சூப்பரான சுவையான தேங்காய் பால் ரசம் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுங்க. இதிலே இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளி கரைக்கிறது, புளி கரைக்கிறது, இது எல்லாமே தேங்காய் பாலில் வந்து 2வது பால் எடுத்த தண்ணியில் இந்த புளியையும் கரைச்சிக்கலாம். புளியை ஊற போட்டும் கரைக்கலாம். தக்காளியையும் அந்த 2வது எடுத்த தேங்காய் பால் தண்ணியிலே கரைச்சோன்னா இதை விட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ரசம் ரெடி ஆகிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுப்பில் பேன் வச்சு பாயாசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். சேமியாவை கொஞ்சம் நெய் விட்டு சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். அது நல்லா இந்த மாதிரி வறுந்ததுக்கப்புறம் தண்ணி விட்டு அந்த சேமியாவை அவிச்சுக்கிடலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் நேரம் அவியட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் பவுடரை கலக்கி எடுத்து வச்சுக்கிடணும். நம்ம இதுக்கு பால் பவுடரை வந்து வெந்நீரில் நல்லா கட்டியை கரைச்சி வச்சுருக்கோம். அதை இந்த தேங்காய் பால் கூட விட்டுக்கிடலாம். தேங்காய் பாலை அடுப்பில் வைக்கலை, பச்சை பால் தான். அந்த பச்சை பால் கூட கரைச்சி வச்சுருக்கக்கூடிய பால் பவுடரையும் ஊற்றியாச்சு. அவிச்சு வச்சுருக்கக்கூடிய நம்ம வறுத்து தண்ணி விட்டு லைட்டாக வச்சுருக்கக்கூடிய அந்த சேமியாவையும் இது கூட போட்டுறணும். ஜீனியும் போட்டு கிண்டி வச்சுக்கிடலாம். இந்த பாயாசம் வந்து அடுப்பில் எதுவுமே வைக்கக்கூடாது. தேங்காய் பாலை அப்படின்னு தான் வச்சு பண்ணணும். சேமியா மட்டும் நம்ம அவிச்சு போட்டிருக்கோம். இது தேங்காய் பால்லையோ இல்லை வேறு எதுலேயுமே சேமியாவை வேக வச்சோன்னா கொலான்னு ஆகி கட்டியாயிரும். அதனால் தனியாக சேமியாவை அவிச்சு நம்ம இதில் கலக்கியிருக்கோம். இந்த பக்கம் முந்திரி, திராட்சை எல்லாம் வறுத்து இது கூட போட்டாச்சு. செம்ம சூப்பராக பாயாசம் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு
சூப்பரான தேங்காய் பால் பாயாசம் ரெடி நம்மளுக்கு இப்போ. இதை அப்படியே கிளாஸில் ஊற்றி நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடித்தோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இதை அப்படியே நான் கிளாஸில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு மூடி வச்சு ஒரு 1/2 hour கழித்து எடுத்து இதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். செம்ம சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் பால் பாயாசமும் தேங்காய் பால் ரசமும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அல்டிமேட் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கான அமாவாசை சமையலில் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ரசம், தேங்காய் பால் பாயாசம், அவியல், சாதம், சாம்பார், அப்பளம், தயிர், இது தாங்க இன்றைக்கான லஞ்ச் மெனு. இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. இந்த லஞ்ச் மெனு எப்படி இருக்குன்னு அப்படி நம்ம சேனலுக்கு ஒரு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த தேங்காய் பால் பாயாசத்தில் இன்னும் ஒரு சின்ன டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேமியாவை அவிச்சு போடுறோம், நம்ம வறுத்து அவிச்சு போடுறதுக்கு பதிலாக அவளை வெறுமனே தண்ணியில் ஊற வச்சுட்டு அதையே இந்த தேங்காய் பால் கூட இதே மெத்தட் தான். அந்த சேமியாவுக்கு பதிலாக அவளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். அது ஒரு மெத்தட். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.